ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்கள் அனைவருக்கும் இன்று கார்த்திகை மாதம் ஒரு அருமையான நல்ல நாள். கார்த்திகை 1ஆம் தேதினா உலகத்தில் தெரியாதவங்களுக்கே ஒன்றுமே கிடையாது. அது கண்டிப்பாக ஐயப்பனுக்கு உகந்த நல்ல நாள். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த கோஷம் காலையில் 5 மணிக்கே கேட்டிருப்பீங்க நீங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில்கள், இந்த சுவாமிமலை ஐயப்பன் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கணபதிய வேண்டிக்கிட்டு நாங்க காட்டு வழி தூக்கி வாரோம் பள்ளிக்கட்டு. கன்னி மூல கணபதிய வேண்டிக்கிட்டு நாங்க காட்டு வழி தூக்கி வாரோம் பள்ளிக்கட்டு. ஆனபுலி பார்த்துக்கிட்டு ஆனவேட்டு போட்டுக்கிட்டு கரண பாட்டு பாடிக்கிட்டு பேட்டதுள்ளி ஆடிக்கிட்டு தென்னங்கண்ணு ஏந்தி வாரோமே ஐயப்பா, ஒன்னு கேட்க வாரோமே. விடப்பா தூக்கி விடப்பா தாங்கி விடப்பா தள்ளி விடப்பா, பந்தள ராஜா முந்த விடப்பா பம்பையும் பாலா முந்தி விடப்பா. சுவாமியே கன்னி மூல கணபதிய வேண்டிக்கிட்டு நாங்க காட்டு வழி தூக்கி வாரோம் பள்ளிக்கட்டு. கன்னி மூல கணபதிய வேண்டிக்கிட்டு நாங்க காட்டு வழி தூக்கி வாரோம் பள்ளிக்கட்டு. கார்த்திகையில் மாலையிட்டு காத்திருந்தோம், நல்ல மார்கழியில் மலையேற பார்த்திருந்தோம். அன்னதானம் சுவாமிக்கே, ஆனந்த கோஷம் சுவாமிக்கே, இருமுடி பாரம் சுவாமிக்கே, ஏற்றிடும் தேகம் சுவாமிக்கே. 40 நாள் நோன்பிருந்து வேண்டிக்கிட்டோம், ஒரு நாள் குறித்து நெய் முடியை ஏந்திக்கிட்டோம். நெய் அபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, காணி பொண்ணு சுவாமிக்கே, புத்திரை தேங்காய் சுவாமிக்கே. பாதபலம் தா தேகபலம் தா ஏகபலம் தா ஐயப்பா, யோகவனம் தா ஞானமனம் தா கோடி சுகம் தா ஐயப்பா. சுவாமியே கன்னி மூல கணபதிய வேண்டிக்கிட்டு நாங்க காட்டு வழி தூக்கி வாரோம் பள்ளிக்கட்டு. கன்னி மூல கணபதிய வேண்டிக்கிட்டு நாங்க காட்டு வழி தூக்கி வாரோம் பள்ளிக்கட்டு. பாதை விட்டு பரிதவித்தோம், சரணத்தில் வழி கேட்டு பயணப்பட்டோம். அன்னதானம் சுவாமிக்கே, ஆனந்த கோஷம் சுவாமிக்கே, இருமுடி பாரம் சுவாமிக்கே, ஏற்றிடும் தேகம் சுவாமிக்கே. ஆணவத்தில் இதுவரையில் வாழ்ந்து விட்டோம், 5 மலை ஏறி வந்து திருந்தி விட்டோம். நெய் அபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, காணி பொண்ணு சுவாமிக்கே, புத்திரை தேங்காய் சுவாமிக்கே. பாதபலம் தா தேகபலம் தா ஏகபலம் தா ஐயப்பா, யோகவனம் தா ஞானமனம் தா கோடி சுகம் தா ஐயப்பா. உண்மையாக சொல்கிறேங்க, விரதம் இருந்து பார்க்கணும். ஒரு மண்டலம் விரதம் இருந்து பார்த்தா தான் ஐயப்பனுடைய மகிமையை காண முடியும். எனக்கு வேலை இல்லை, குழந்தை இல்லை, எனக்கு படிப்பில் முன்னேற்றம் இல்லை, எந்த குறையாக இருந்தாலும் வாழ்வில் கண்டிப்பாக சபரிமலை ஐயப்பன் கண்கண்ட தெய்வமாக, வாக்கினில் சத்தியவானாக, மனதில் தைரியவானாக, உழைக்கும் தெய்வமாக, உழைப்பின் வெற்றியின் தெய்வமாக சபரிமலை ஐயப்ப மணிகண்ட சாஸ்தா விளங்குகிறார் என்பது சாட்சாத் உண்மை. இது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுங்களா, மணிகண்டன்னு நான் பேர் வச்சிருக்கிறது அந்த மணிகண்டன் அருளால் தான் பிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டுருவாங்க.
மாலை போட்டு காவி உடை நீல உடை அணிந்து அந்த ஐயப்பனை மனசார கும்பிடுவாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு மண்டலம் விரதம் இருந்து அந்த ஐயப்பனை போய் அந்த தரிசனம் பார்த்தா அந்த ஆனந்த மயனை ஹரிஹர சுதனை அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும் பொழுது அந்த ஆனந்த விக்கிரகம் பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண அந்த விக்கிரகத்தை பார்க்கும் போதுங்க கண்ணில் தண்ணி அருவி மாதிரி கொட்டும். அந்த ஆனந்த சிரிப்பு அப்பா பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அரிய பாடல் ஓசையோடு பம்பா நதியில் குளிக்கிற அந்த சுகமே தனிங்க. பம்பா நதியில் குளிக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. எவ்வளவோ பாவங்களை தீர்க்கும் பம்பா குளிப்பதற்கும் ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த நதியில் குளிக்க முடியும். இந்த சபரிமலை சாஸ்தா அமர்ந்திருக்கக்கூடிய இடம் சபரி, அந்த பொன்னம்பல மேடு, பா எவ்வளோ பெரிய புண்ணியமான ஸ்தலத்தை பற்றி இன்றைக்கி பேசுகிற பாக்கியம் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? கார்த்திகை வந்தது சன்னதி திறவாயோ, என் குருநாதா சத்குருநாதா மாலைகள் தாராயோ. காலை விடிந்தது கார்த்திகை வந்தது சன்னதி திறவாயோ, என் குருநாதா சத்குருநாதா மாலைகள் தாராயோ. பொன்மாமலை ஓம் என பல்லாயிரம் பிள்ளைகளும் கூட்டம் கூட்டமாய் அம்பலம் கூடி குருவின் பாதமே சிக்கன தேடி சரண கோஷமே போடும் கோலம் காணாயோ சுவாமி. கார்த்திகை வந்தது சன்னதி திறவாயோ, என் குருநாதா சத்குருநாதா மாலைகள் தாராயோ. காலை விடிந்தது கார்த்திகை வந்தது சன்னதி திறவாயோ, என் குருநாதா சத்குருநாதா மாலைகள் தாராயோ. மாதம் தோறும் 1ஆம் தேதி வருகுது சுவாமி, கார்த்திகை வந்தால் தானே கண்கள் திறக்குது சுவாமி. மாதம் தோறும் 1ஆம் தேதி வருகுது சுவாமி, கார்த்திகை வந்தால் தானே கண்கள் திறக்குது சுவாமி. ஆசாவாச கோஷம் எல்லாம் முட்டை கட்டியது, என் ஐயா சரணம் என்னும் கோஷம் வானை முட்டியது. மார்கழி வந்தால் இருமுடி கட்டு மனதில் அதற்கு விதயம் போட்டு மாலை கெட்டு உருகும் எம்மை பாராயோ சுவாமி. மணிகண்டனுக்கு மிகவும் பிடித்தது துளசி மணி மாலை, நல்முத்து மணியோடு ஒளி வீசும் மாலை, நவரத்ன ஒளி ஒன்று சுடர்விடும் மாலை. இந்த மாதிரி மாலைகளை சபரிமலை ஐயப்பனுக்கு போகிறவங்க, இதுக்கு முன்னாடி போன குருநாதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவாக்கு வாங்கினவங்க, பம்பையில் வச்சு தான் குருவாக்கு கொடுப்பாங்க, அந்த குருவாக்கு வாங்கின குருநாதர்கள் மாலை அணிவிக்கலாம். அப்படி எந்த குருநாதர் எனக்கு தெரியாதுங்கன்னா தாய், அப்படி இல்லைன்னா தந்தை, இவங்க மாதா பிதா குரு தெய்வங்களே சரணம் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அந்த மாலையை போட்டு விடலாம். அந்த மாதிரி போட்டு 48 நாள் விரதம் இருக்கக்கூடிய அந்த மண்டல விரதம் மிக புண்ணியமானது. சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் ஐயப்பன் பற்றிய அற்புத தகவல். சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு அறிவியல் உண்மைங்க. சாமியே அப்படிங்கும்போது காற்று உள்ளே போகும்,
ஐயப்போ அப்படிங்கும்போது காற்று வெளியே வரும். இந்த சுவாச பயிற்சியே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. மலை ஏறும்போது பார்க்கணுங்க, காந்தமலை ஏறும்போது எப்படி இருக்குன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அந்த காந்தமலை ஏறி அப்படி நிற்கணுன்னா அந்த இளங்காத்தை தேடி மனம் விரும்பும். கூட்டுக்குள்ளே குருவிக்கூடு இருக்கும், குருவிகள் எல்லாம் சரணகோஷம் சொல்லும். ஓங்கி உயர்ந்த மலைகளுக்கு நடுவே குருவிகளும் அணில்களும் கூட சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லும். அந்த ஓங்கி உயர்ந்த மலைகளின் நடுவே அந்த கம்பீரமாய் 18 படிகளை கடந்து அந்த சுவாமியோட தரிசனத்தை பார்க்கக்கூடிய கூட்டம், அலமோதுற கூட்டங்க. அந்த கூட்டத்தின் நடுவில் நிற்கும் போது என்ன சொல்லுவோன்னா, இந்த வருஷம் சாமியை பார்த்துட்டு அடுத்த சொல்ல வரக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் கார்த்திகை 1ஆம் தேதி என்ன மனசு முடிவெடுக்கும் தெரியுமா? அந்த தங்க முகத்தை காணும் வரை ஓயமாட்டேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும். அந்த மாதிரி சுவாமியினுடைய ஐயப்ப தரிசனம் பொற்பாத மலர்களில், அதான் ஒரு கவிஞன் சொல்கிறார், என்னை திருப்பாத மலர்களில் ஒன்றாய் என்னை மாற்றிட ஐயா, உன் கோவிலின் மணியோசையாக என்னை மாற்றிவிடு, உன் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு பூஜைக்கு ஒரு மலராய் மாற்றிவிடு, என்னை எப்படியாவது இந்த பொன்னம்பல மேட்டில் ஒரு குப்பையாவது என்னை வச்சுருந்தீன்னா நான் எடுத்த ஜென்மத்தின் புண்ணியம் நல்லா இருக்குன்னு சொல்கிறார். அந்த மாதிரி தெய்வ தரிசனம் அற்புதமான தரிசனங்க. அதிகாலை துயில் எழுந்து பொங்கும் நதி நீராடி, அதிகாலை துயில் எழுந்து பொங்கும் நதி நீராடி, ஐயனவன் பேரச் சொல்லி சரணகோஷம் போடுவோம், ஐயனவன் பேரச் சொல்லி சரணகோஷம் போடுவோம். சாமிய 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 சரணம் ஐயப்பா, சாமிய 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 சரணம் ஐயப்பா, சாமிய 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 சரணம் ஐயப்பா, சாமிய 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 சரணம் ஐயப்பா. அதிகாலை துயில் எழுந்து பொங்கும் நதி நீராடி, ஐயனவன் பேரச் சொல்லி சரணகோஷம் போடுவோம். கார்த்திகை மாசம் மாலை அணிந்து சாமிமார்களே, வரும் மார்கழி மாசம் மலைக்கு போகும் சுவாமிமார்களே, கார்த்திகை மாசம் மாலை அணிந்து சாமிமார்களே, வரும் மார்கழி மாசம் மலைக்கு போகும் சாமிமார்களே, ஐயன் தரிசனம் காண போகும் சாமிமார்களே, ஐயன் தரிசனம் காண போகும் சாமிமார்களே, அந்த ஹரிகரன் அருளை பெற்று வாங்க சாமிமார்களே, அந்த ஹரிகரன் அருளை பெற்று வாங்க சாமிமார்களே. சாமிய 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 சரணம் ஐயப்பா, சாமிய 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 சரணம் ஐயப்பா, சாமிய 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 சரணம் ஐயப்பா, சாமிய 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 சரணம் ஐயப்பா. அதிகாலை துயில் எழுந்து பொங்கும் நதி நீராடி, ஐயனவன் பேரச் சொல்லி சரணகோஷம் போடுவோம். சபரிமலை சுவாமிகள் ஒருவரை ஒருவர் சாமி அப்படின்னு கூப்பிடும்போது அந்த பயபக்தி, அந்த பக்தி ரசம், அதெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ விஷயங்களையும் நம்ம அடிக்கடி இந்த கார்த்திகை மாதத்தில் தொடர்ந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை
நமக்கு மணிகண்ட பெருமாள் கொடுத்துருக்கிறாருங்கிறது அற்புதமான விஷயம். அதே மாதிரி சிறிய இடைவேளைக்கு பிறகு விரதம் நோன்பிருக்கும் முறை. மகாபிரபு எங்கள் மகாபிரபு, மகாபிரபு எங்கள் மகாபிரபு, மாமலை மேலே வாழும் மகாபிரபு, மாமலை மேலே வாழும் மகாபிரபு, மகாபிரபு எங்கள் மகாபிரபு, மகாபிரபு எங்கள் மகாபிரபு. இன்னிசையில் பாடி இணைந்தது என் மனம், இன்னிசையில் பாடி இணைந்தது என் மனம், என் குரல் உன் கரம் கொடுத்த வரம், என் குரல் உன் கரம் கொடுத்த வரம், மகாபிரபு எங்கள் மகாபிரபு, மகாபிரபு எங்கள் மகாபிரபு. சப்தஸ்வரங்கள் செய்யும் லீலை உன் கண்ணசைவில், சப்தஸ்வரங்கள் செய்யும் லீலை உன் கண்ணசைவில், சாப விமோசனம் கண்டதையா, சாப விமோசனம் கண்டதையா, ஸ்வரராக மலர் கொண்டு நான் செய்யும் என் பூஜை, ஸ்வரராக மலர் கொண்டு நான் செய்யும் என் பூஜை, உன் பாதம் சேரும் பாகியம் தான் காணும், உன் பாதம் சேரும் பாகியம் தான் காணும், மகாபிரபு எங்கள் மகாபிரபு, மகாபிரபு எங்கள் மகாபிரபு, மாமலை மேலே வாழும் மகாபிரபு, மாமலை மேலே வாழும் மகாபிரபு, மகாபிரபு எங்கள் மகாபிரபு, மகாபிரபு எங்கள் மகாபிரபு. உந்தன் நினைவு என் வாழ்வின் ஸ்ருதி மீட்டும், உந்தன் நினைவு என் வாழ்வின் ஸ்ருதி மீட்டும், என் மொழி உன் புகழ் கிருதி பாடும், என் மொழி உன் புகழ் கிருதி பாடும், மனதோடு மனதாக உன் எண்ணம் லயமாக, மனதோடு மனதாக உன் எண்ணம் லயமாக, வாழ்ந்திடும் யோகம் அது ஒன்றுதான் போதும், வாழ்ந்திடும் யோகம் அது ஒன்றுதான் போதும், மகாபிரபு எங்கள் மகாபிரபு,
நாங்கள் போகிறோம், சாமியை பார்க்க போகிறோம், காடு மலை ஏறி போகிறோம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அந்த பாட்டெல்லாம் கேட்டு பார்த்து ஒரு தடவை ஐயப்ப பூஜையோ ஐயப்ப பஜனையிலையோ நீங்கள் கலந்துக்கங்க. கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிற குறைய கண்டிப்பாக ஐயப்பன் தீர்த்து வைப்பார். அந்த மகர ஜோதி பிரபு. மகர ஜோதினா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? மகரம் என்றது தை மாதம். இப்போ சித்திரை மாதத்துலேருந்து ஆரம்பித்து சித்திரை வைகாசி ஆணி நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த மலையாளத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்ம மாதம், மேச மாதம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. 12 ராசி தான் அப்படியே மாதமாக மாறிடும். அப்போ மகர மாதத்தில் வரக்கூடிய ஜோதிக்கு பேர் மகர ஜோதின்னு பேர், வேறு ஒன்றும் இல்லை. ஐயப்பனுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி. இப்பேற்பட்ட மணிகண்ட பெருமாள் வந்து சின்மய முத்திரை கொண்டு, சின்மய முத்திரைனா 3 ஆணவம் கண்மம் மாயை, இது 3ஐயும் அடக்கிட்டீங்கன்னா நீ எனக்குள் ஐக்கியமாகிறாய் அப்படிங்கிற மாதிரி துளசி மணி மாலை அணிந்து பயபக்தியுடன் இருமுடி ஏந்தி யாரெல்லாம் என்னை பார்க்க வர்றாங்களோ அவங்க கேட்ட வரத்தை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு அதிகாரப்பூர்வமாக இந்த பூமியில் வாழ்ந்த பந்தல ராஜாவின் மகனாக பிறந்து இந்த பூமியில் ஸ்ரீ பூதநாத சதானந்த சர்வபோஜ தயாபர ரட்சரட்ச மகாபாகோ சாஸ்திரே துப்யம் நமோ நமஹா, அந்த மாதிரி சபரிமலை சாஸ்தாவை இன்றைய தினத்தன்று மாலை போட்ட அனைவரும் காலை மாலை விரதம் இருந்து அந்த சுவாமியினுடைய அருளுக்கு பாத்திரமாகக்கூடிய அருள் பாக்கியத்தை கண்டிப்பாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது மாதிரி நம்ம வந்து வார வாரம் முக்கியமான ஐயப்பனுக்கு உகந்த தினங்களில் சபரிமலை சாஸ்தாவினுடைய விரத முறைகளையும் அவருடைய பக்தி வெள்ளத்தில் மூழ்கி அவருடைய தரிசனத்தையும் பார்க்க இருக்கிறோம் என்ற நல்ல தகவலை சொல்லி, நாளை அற்புதமான ஒரு திரௌபதி தர்மராஜாவினுடைய தரிசனத்தை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்.